ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஸ்வன் ஆக்சிஜனேற்றத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ரீட் பண்ணலாம், என்ன இருக்குன்னு கவனிக்கலாம். இம்முறையில் டைமெத்தில் சல்ஃபாக்சைடு ஆனது ஒரு ஆக்சிஜனேற்றியாக பயன்படுத்தப்படுகிறது. ஒரு ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். இது ஆல்கஹால்களை ஆல்டிகைடுகள் கீட்டோன்களாக மாற்றமடைய செய்கிறது. அப்போது இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஸ்வன் ஆக்சிஜனேற்றம் அப்படிங்கிறது ஆல்கஹாலில் ஒரு ஆல்டிகைடவோ கீட்டோனவோ நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இம்முறையில் ஆல்கஹாலை டைமெத்தில் சல்ஃபாக்சைடு மற்றும் ஆக்சலைல் குளோரைடுடன் வினைபுரிய செய்து பின் ட்ரைஎத்தில் அமீனுடன் சேர்க்கை வினை நிகழ்த்தப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. வாங்க, CH3 bond CH over CH3 ப்ரொப்பன் 2 ஆல் எடுத்துருக்குறோம். அதில் நம்மளுக்கு டைமெத்தில் சல்ஃபாக்சைடு கூட அப்புறம் ஆக்சலைல் குளோரைடு இது வினைபுரிய செய்து நெக்ஸ்ட்டு எத்தில் ட்ரை எத்தில் அமீனுடன் சேர்க்கை வினை நிகழ்த்துகிறோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ப்ரொப்பனோன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. அந்த விஷயத்த சொல்ல வராங்க. அதாவது ஆல்கஹால்களை 1 டிகிரி 2 டிகிரி ஆல்கஹால்களை ஆல்டிகைடுகளாகவோ இல்லை கீட்டோன்களாகவோ மாற்றமடைய செய்கிறது தான் இந்த வினை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டைமெத்தில் சல்ஃபாக்சைடு. அதோட ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா DMSO அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.